லாட்ரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 828 ஓகேவா. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் நாள் கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. ஓகே, நாளைக்கு ஓரளவுக்கு மீனிங்ஸ் எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே மக்கள், இப்போ நம்ம ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 640 வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்ம எடுக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 640. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். அது நம்ம 640 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இதில் நம்ம 267 வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 6 அல்லது 3 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 640 வச்சு அடிக்கல நமக்கு 6 அல்லது 3 நம்பர் கிடச்சிருக்கு. 3 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 423 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு அல்லது ஏ போர்டு அல்லது சி போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 423 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 267 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க நம்ம 423 செடிகள் நமக்கு 9 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 900 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 900 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 267 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான 8 3 அல்லது நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க நம்ம 900 வச்சு அடிக்கல நமக்கு 8 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 828. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 828 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 267 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 828 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா 2 அல்லது 8ஆம் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ஆனால் ஏ போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம 640 வச்சு அடிக்கல 3ஆம் நம்பர் சி போர்டில் ஃபஸ்ட் இருக்குது. ஓகே, அடுத்து 423 வச்சு அடிக்கல 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 900 வச்சு அடிக்கல நமக்கு 8ஆம் நம்பர் சி போர்டுக்கு பாஸ் ஆகணும், இல்லை ஏ போர்டுக்கு பாஸ் ஆகணும். சி போர்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏ போர்டுக்கு 2 8 கொடுத்துருக்கோம், சி போர்டுக்கு 2 8 வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மக்களே, அடுத்து நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 2 ஏ போர்டு இல்லை சி போர்டுக்கு 2 அல்லது 8ஆம் நம்பர் எடுத்துருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆல் போர்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் பார்த்து நம்ம 570 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கு வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 570 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தோன்னா எஸ்என் ஆப்ஷன் நம்ம போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 99 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 5 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க நம்ம 570 வச்சு அடிக்க நமக்கு 5 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 640. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 640 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு 99 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க நம்ம 640 வச்சு அடிக்கல நமக்கு 4 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 423 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 423 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 99 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க
நம்ம வந்து 423 வச்சடிக்கு நமக்கு 7 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 900 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 900 SIN ஆப்ஷன் போர்டு 99 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 900 போட்டு எடுக்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 828. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 828 SIN ஆப்ஷன் 99 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. 828 வச்சடியில் நமக்கு வந்து 3 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் ஸ்ட்ராங் நம்பர் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 அல்லது 2ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து எடுத்துருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லி. ஓகேவா, ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா, பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர் வந்து மேட்ச் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா 23, 32, 24, 42, 83, 38, 84, 48 நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். கொஞ்சம் எதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதுலேருந்து 2 நம்பர் இல்லை 3 நம்பருமே வர மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. ஒரே வந்து பாக்ஸ் நம்பர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். 832 ஒரே ஒரு பாக்ஸு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த சைடில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி ஆல் ஆப்ஷனை வந்து போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம்.